எல்லோருக்கும் வணக்கம். அதிசயம் ஆனால் உண்மை. ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் பிளஸ்ல க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்ப இது போன்ற வினோதமான சம்பவங்கள் நடக்கும்போது எதுவுமே சாத்தியம்தான். ஷேர் மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு ஃபைனல் வார்னிங் கொடுக்குதா இல்ல ஒரு நியூ பிகினிங் இந்த வருஷத்துல பண்ணுதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அதாவது லாங் டைம் பிளேயர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்க்க போறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு ஷார்ட் டைம்ல இந்த வருஷத்துக்குள்ள விளையாடுறவங்களுக்கு இது ஃபைனல் வார்னிங். இந்த மாசம் வரைக்கும் நான் மேலே ஏற்றி வச்சிருக்கேன், எல்லாம் ஓடி போயிருங்க அப்படின்ற மாதிரி ஃபைனல் வார்னிங் கொடுக்குதா இல்ல இது ஒரு நியூ பிகினிங், எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னுமே மார்க்கெட் மேலே ஏறக்கூடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூ பிகினிங் கொடுக்குதா அப்படின்றது தெரியல. இப்போ போன வருஷனுடைய ரிசல்ட் பார்க்கும்போது 22% ஷேர் மார்க்கெட் ஏறி இருக்கு. அப்ப இந்த வருஷத்தினுடைய முடிவில் அதே மாதிரி ஒரு 22% லாபத்தை சம்பாரிச்சு ஒரு புது பிகினிங்கா தரப்போகுதா? இப்படி நல்லா எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற மாதிரி 22% ஏறப்போகுதா அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையினால போன வருஷம் சம்பாரிச்சு கொடுத்த 22% சேர்த்து இனி இறங்க போகுதா அப்படின்றது இனி பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா மாசம் நெருங்கிட்டே இருக்கு எலெக்ஷனுக்கு. நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல முக்கியமான நியூஸ்கள்ல முதல் நியூஸ் வந்து இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸுடைய ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கும். அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணல அப்படின்ற சமயத்தில் நிறைய பேர் இதை பத்தி விஷயம் தெரியாம இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த ரைட்ஸ் வந்துருச்சுன்னா அப்புறம் பணம் பூரா கும்ப பாட்டு பாடிட்டு போயிடும். அதாவது இந்த இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஷேர் நீங்க ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ரைட்ஸ் அப்படின்ற என்டைட்டில்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி கிடைச்ச இந்த ரைட்ஸை வந்து நீங்க நாளைக்குள்ள உங்களுக்கு வேண்டாம், நீங்க அதை அப்ளை பண்ணி நீங்க வாங்கல, அந்த புது நார்மல் ஷேர்ஸை நீங்க அப்ளை பண்ணல அப்படின்னா இன்னைக்குள்ள ஷேர் மார்க்கெட்ல அல்லது நாளைக்குள்ள வித்து விடுறது உத்தமம். இல்லைன்னா அது வந்து ஒர்த்லெஸ்ஸா எக்ஸ்பைரி ஆயிரும். இது எப்படி உங்களுக்கு அந்த ட்ரேடிங் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ரைட்ஸ், இது வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அலோகேட் பண்ணி இன்னைக்கு ஓப்பன் ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 45-46 ரூபா இருந்தவன் கீழே 36 ரூபா வரைக்கும் போயிட்டு 42 ரூபாயில க்ளோஸ் பண்ணியிருக்கான். இந்த இந்தியா புல் ஷேர் இல்லாதவங்க கிட்ட இந்த ரைட்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. நம்ம வேணும்னா போய் மார்க்கெட்ல வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் போய் 150 ரூபாய்க்கு அப்ளை பண்ணலாம். இப்போ மார்க்கெட் ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 185 ரூபா. ஸோ இந்த ஷேர் ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இந்த ரைட்ஸ் அப்படின்றது லாபகரமா இருக்கு. நியாயத்துக்கு இதனுடைய விலை எவ்வளவு இருக்குன்னா, நேற்று இந்தியா புல்ஸ் க்ளோசிங் பிரைஸ் 186 ரூபா, அதுக்கப்புறம் ரைட்ஸ் இஷ்யூனுடைய பிரைஸ் 150, அதை கழிச்சோம்னா 36 ரூபா தான் இதனுடைய நியாய விலை. அது வந்து 36 ரூபா பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் 42 ரூபாயில க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை 42 ரூபா கொடுத்து யாராவது ஒருத்தர் வாங்கினாங்கன்னா மறுபடியும் 150 ரூபா அந்த கம்பெனிக்கு வேற கொடுக்கணும். ஆக மொத்தம் நம்மளுடைய காஸ்ட் வந்து 192 ரூபா ஆயிரும். ஸோ இது புதுசா போய் வாங்கி ஒரே நாளில் விற்கிறவங்களுக்கு இது உருப்படாது. மேபி வாங்கி லாங் டைம்ல போய் வச்சிருந்து பண்றவங்களுக்கு தான் இது உருப்படும். அப்படி பண்ற மாதிரி இருந்தா நம்ம போய் மார்க்கெட்லயே 192 ரூபாய் விட கம்மியா 185 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடலாமே. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது டேட்டா படி உள்ள ட்ரேடாக வந்துடுச்சு. இதை போய் புதுசா வாங்குறவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. என்னைக்கு இவன் 36 ரூபாயிலிருந்து கீழே இறங்குற ஒருவேளை நாளைக்கு இது ஒரு 20 ரூபா போயிருந்து வச்சுங்களேன், அப்ப மேபி அந்த சமயத்தில் இது உபயோகமா இருக்கலாம். மற்றபடி இந்த ரைட்ஸ் வந்து ஆல்ரெடி ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் உபயோகமா இருக்கு. இந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் வாங்கினவங்க உங்களுடைய பேங்க், நான் இதுக்கு முன்னாடி சுஸ்லான் ரைட்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் மூலியமாவே நான் லாகின் பண்ணி ஒரு இடத்துல இந்த மாதிரி ரைட்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க பண்ணுங்க அப்படின்ற ஒரு மெனு இருந்தது. அது வழியே நான் போய் பண்ண மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ்ல அப்படிதான் இருக்கும். ஸோ அப்போ பிட் ஆஃபர் 13க்குள்ள இதை நீங்க ரைட்ஸ் நீங்க போய் மார்க்கெட்ல வாங்கியிருந்தாலும் சரி, உங்களுக்கு அலாட் பண்ணியிருந்தாலும் சரி வாங்கிடணும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு பிடிச்சி வித்து விட்டுறணும். ஏன் என்ன காரணம்னா, நீங்க எந்த ஆக்ஷன் எடுக்காம இருந்தீங்கன்னா அது ஒர்த்லெஸ்ஸா எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ இது ஒரு போரிங்கான தகவலாக இருந்தாலும் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு இதை நம்ம சொல்லினா பாவம் அவங்க ஏமாந்து விட்டாங்கன்னா கும்பா பாட்டு பாடி மொத்த பணமும் 0 ஆயிரும். டெல்டா கார்ப் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் தப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பாவம் மனம் நொந்து கிடந்தாங்க. திடீர்னு ஒரு சின்ன மீடியாவில் ஒரு நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி பாவம் இதுக்கு விட்ட ஜிஎஸ்டி நோட்டீஸ்னால அரண்டு போயிட்டாங்க. அதனால கடந்த ஒரு வருஷத்துல 22%, அது 249 ரூபாயிலிருந்து இறங்குமா இருந்த பங்கு ஏதோ இந்த இடத்துல கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கான். அட கடவுளே, இன்னொரு முக்கியமான நியூஸ் பாருங்க. ஷேர் மார்க்கெட்ல இந்த ட்ரெண்ட் ஷேருக்கெல்லாம் அழிவே இல்லை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு 20% ஏறி விட்டான். இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சமீபத்தில் இந்த ஷேர் ஒரு 10% இறங்குச்சு. இது ஒரு கும்பா குட்டி ஆகருக்கு யூ டர்ன் போடுறானோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தா, யூ டர்ன் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 20% மேலே ஏறிடுச்சு. பாவம் எஸ்பிஐ ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் மன வருத்தமா இருந்தது. ஐயோ, இது ஒரு மாதிரி சுமாரான ரிசல்ட் கொடுத்துருக்கானே, ஷேர் மார்க்கெட் ஏத்துக்குமா ஏத்துக்காதா அப்படின்ற மாதிரி. இல்ல நாங்க அதெல்லாம் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரிசல்ட் சுமாரா இருந்தாலும் இன்னைக்கு நேற்று ஓரளவுக்கு ஃபிளாட்டா தான் க்ளோசிங்கா இருந்தது. இன்னைக்கு பார்க்கும்போது 4% ஏற்றி விட்டாங்க எஸ்பிஐ.
நண்பர்களே, ஆட்டுக்குட்டிக்கு சோறு போட்டு வளர்க்குறோம் குட்டியா இருக்கும்போது வாங்கி, அதுக்கப்புறம் அது நல்லா கெடாமாடு மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல லாபத்துக்கு வித்து விட்டுறோம். அது மாதிரி தான் ஏதாவது ஒரு நல்ல லாபம் பண்ணக்கூடிய ஷேர் அடிவாரத்தில் கிடைக்கும் போது குட்டியா இருக்கும்போது அதை வாங்கி மறுபடியும் மேல் நோக்கி வரும்போது வித்து விடணும். இந்த விஜயா டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்ற ஷேர் பாருங்களேன், இன்னைக்கு ஒரே நாளில் வந்து 6% மேலே ஏறி இருக்கான். அப்ப இந்த ஷேர் வந்து நல்ல அழகிய முறையில மேல இருந்து கீழே வந்து விழுந்து கிடந்தப்ப இந்த ஷேர் ஒரு அமௌண்ட்டுக்கு குட்டியுண்டா இருக்கும்போது வாங்கி வச்சிருந்தோம்னா இன்னைக்கு அது விஸ்வரூபம் எடுத்து ஆல்மோஸ்ட் பழைய ஹையா வந்திருக்கான். இது திரும்ப திரும்ப ஷேர் மார்க்கெட்ல சேம் பேட்டர்ன் தாங்க. ஒரு லாபகரமான அல்லது ஒரு சுமாரான கம்பெனி அப்படின்றது ஒரு 50-60% இறங்கிடுறான். அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னாக்கா அவனுடைய பழைய ஹையை மோஸ்ட்லி வந்து தொடர்க்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு லக்கு வேணும். சில பேர் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இன்னொரு கண்ணில் பன்னீரை வச்சு விட்டுருவாங்க. இந்த விஜயா டயக்னாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவனும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கான். அதே மாதிரி அவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தாலும் அரௌண்ட் 100 கோடிக்கு தான் இருக்கு. இப்போ அவன் இந்த மெட்ரோபாலிஸும் இதே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் இல்லைனாலும் சேம் டயக்னாஸ்டிக் செக்டரில் தான் இருக்கான். இவனு வந்து பெரிய அளவில் ஸ்டாக் பி எக்ஸ்பென்சிவாக கிடையாது. இவனுடைய P&L எடுத்து பார்த்தாலும் இவனும் 200 கோடி 100 கோடி லாபம் பண்ணுறான் தான். ஆனால் இந்த மெட்ரோபாலிஸ் மட்டும் இன்னும் அவனுடைய பழைய ரேட் வந்ததே இல்லை. நீங்கள் ஒரு வருஷம் பீரியடில் பார்க்காதீங்க, ஒரு வருஷத்தில் ஏதோ உச்சியில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவனுடைய டோட்டல் பீரியட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் வர வேண்டியது 3500 பக்கம், இன்னும் 1500 தடவிட்டு படுத்துக்கிட்ட கிடக்கிறான். அதே மாதிரி தான் இந்த டாக்டர் லால்பத் அப்படின்ற ஷேரும், உனக்கெல்லாம் என்னதையா பிரச்சனை, நீ நல்லதானையா இருக்கு அப்படின்னாலும் அவன் கேட்டுக்க மாட்டேங்கிறான். நான் நல்லா இல்லைன்னு அவனே நினச்சிக்குவான் போல. இதுக்கு முன்னாடி 2325 ரூபாயில ஒரு பிரேக் அவுட் ஆச்சு. அது வந்து உங்களுக்கு பெருசாக லாபம் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாரான லாபம் தான், 2700 வரைக்கும் போனான். இப்போ மறுபடியும் ஏறிட்டு இறங்கும் பொழுது ஒரு சப்போர்ட்ல வந்து விழுந்திருக்கான் 2393. அங்க இப்ப சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் வந்து அந்த விஜயாவை பார்த்துட்டு நாம என்ன குறைச்சலாம் அப்படின்ட்டு இந்த டாக்டரும் மேல வந்ததுனாக்கா 4000 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறேன்னு ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள. நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாக்டர் லால்பத் மட்டும் இல்ல, இன்னும் 2 ஷேர்கள் டிவி டுடே ஆகட்டும் ஆல்கார்கோ ஆகட்டும், இவங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா கீழிருந்து மேல் நோக்கி ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. டிவி டுடேவை நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம ஒரு 178 ரூபா ரேஞ்சில் பார்த்தோம். இப்போ 248 ரூபா வர்றான். ஒருவேளை இவனும் வந்து அப்படியே லேசா ஆடி ஒரு ட்ரெண்டிங் கிளியா மாறி ஒரு 440 ரூபா இன்னொரு ஒரு வருஷத்துக்குள்ள வந்தான்னாக்கா இவங்ககிட்ட ஒரு 140 ரூபா லாபம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆல்கார்கோ அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடியே சம் நியூஸ் வந்ததுனால ஆடி ஓடி ஓஞ்சு கோந்திருக்கான். பட் இருந்தாலும் இந்த ஆல்கார்கோ அப்படின்றது ஒருவேளை இந்த இடத்துல சப்போர்ட் அப்படின்றது எடுக்கப்பட்டால் இவன் ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்கான். சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கான். 78 வந்தாலும் சரி, 76 வந்தாலும் சரி, 75 வந்தாலும் சரி, ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் இருக்கான். ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்ற மாதிரி ஸ்வங்கின்னு மேலே போனவன் இப்போ வந்து லேசாக சப்போர்ட்டில் இருக்கான். ஒருவேளை இவனும் சப்போர்ட் எடுத்தான்னா அவனுடைய பழைய ரேட்டு 95 டெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, திருப்பு முனைனா இந்த மாதிரி இருக்கணும். விமார்ட் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு ஒரே நாளில் நல்ல மேலே ஏறி வந்திருந்தான். அட கடவுளே, அதுக்கப்புறம் கும்பா பாடிட்டான் போல. சரி ஓகே, 2378 2108. இவன் ஏன் திடீர்னு இப்படி யூ டர்ன் போட்டு மேலே ஏறினான்னு தெரியுங்களா? அதாவது கடந்த 5 வருடங்களில் பார்க்கும்போது இதுதான் லோ ரேட்டாக இருந்தது. திடீர்னு யூ டர்ன் போட்டு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நல்லா மேலே ஏறி இருந்தா. காலையில் இப்போ ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இவன் ஏன் மேலே ஏறி வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வெளியிட்டு இருந்த டிசம்பர் ரிசல்ட் தான். தொடர்ந்து அவன் லாஸ் மேக்கிங்காகவே இருந்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு 28 கோடி லாபத்தில் இன்னைக்கு டிசம்பர் குவார்டர்னுடைய ரிசல்ட்டை காமிச்ச உடனே, அது மட்டும் இல்லை அவனுடைய சேல்ஸும் டிசம்பர் குவார்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உடனே அந்த ஷேரை வச்சு இன்னைக்கு காலையில் அளவு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் வந்து சரி பரவாயில்ல இன்னைக்கு ஈவினிங் இதை டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். விமார்ட்டை திருப்பு முனையாக அமைந்துன்னு டாபிக் எழுதி வச்சேன். அது திருப்பு முனையா இல்லை, ஒரு மாதிரி திருமண முனையாகி போச்சு. அட கடவுளே, ஹோட்டல்ஸ் எல்லாம் கீழே இறங்கினா நான் வாங்கணும்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த EIH ஹோட்டல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ பார்த்துருந்தோம்னா போன வருஷம் ஒரு பீரியடில் பார்த்துருந்தோம். டாப்பை தொட்டுட்டா இனி இறங்கினா அழகாக கீழே 100 ரூபாய்க்கு இது வந்ததுன்னா ஜாலியாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் இன்னைக்கு போய் பார்த்தோன்னாக்கா அவன் செந்தூக்கி பிரேக் அவுட். இப்போ நம்ம சமீபத்தில் இப்படி ஒரு பிரேக் அவுட்டுகளை நம்ம பார்த்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் இந்த 2-3 மாசமா மார்க்கெட் சரியில்லாதனால பார்க்கல. பட் செந்தூக்கி பிரேக் அவுட் 4-5 நாளைக்கு முன்னாடி ஆயிருக்கான், நான் பார்க்கல. 280 ரூபா ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆனவன் 425 ரூபா இன்னைக்கு வேற லெவல். நண்பர்களே, யாராவது இப்கா லேப் ஷேர் வச்சிருக்கீங்களா? அது வந்து பாருங்களேன், அவனுடைய ஸ்பெஷாலிட்டி பாருங்க. மேபி உங்களுக்கும் அவனுக்கும் ஒத்து போகுதுன்னு தெரியல, ஏன் வச்சிருக்கீங்க தெரியல. இதுக்கு முன்னாடி 687 ரூபாயில் ஒரு தடை இருந்தது. அந்த தடையை உடைச்சு மேலே 933 ரூபா வந்தான். அப்போ ஒருக்கா நம்ம ஒரு இடம் பார்த்தோம். மறுபடியும் ஏதோ ஒரு சின்ன தடை இருக்கு, இதை தாண்டிட்டான்னா ஒரு வேளை ஏறிடுவானோ. அப்புறம் 940 உடச்சிக்கிட்டு இன்னைக்கு 1225 ரூபாய் வந்திருக்கான். இப்போ அவன்கிட்ட இருக்கிறது ஒரு கடைசியாக ஒரு தடை. இந்த தடையை உடைச்சானாக்கா அப்புறம் நேரம் 1500 போய் தான் நிற்பா அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம் வந்து இன்னைக்கு அப்பர் ஃப்ரீஸ் ஆனதான்.
பேடிஎம் வந்து ஒரு 10% மேலே ஏறி அப்பர் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எல்என்டி ஷேரில் ஒரு நண்பருக்கு ஏதோ ஒரு 5 லட்ச ரூபா லாஸ் இருக்கு, நீங்கள் தயவுசெய்து எல்என்டி மட்டும் வாங்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அவன் வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக பழையபடி ஸ்ட்ரென்த் ஆகிட்டான். ஒரு சமீபத்தில் இறங்கினவன். சமீபத்தில் நீங்கள் போய் எல்என்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வங்கின்னு இறங்கியிருப்பான். இப்போ பார்த்தீங்களா எப்படி ஒரு சரிவு. இந்த மாதிரி பெரிய கம்பெனி இறங்குறதெல்லாம் ரொம்ப ரேர். இருந்தாலும் இறங்கினதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். என்ன காரணம்னா, அவனுடைய Q3 ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு சுமார்னு சொல்லி இறங்கினாலும் அவனுடைய ஆர்டர் புக்கெல்லாம் எடுத்து பார்க்கும்போது கடல் மாதிரி விரிஞ்சு கிடக்குது, கடல் கடந்தும் கிடக்குது. அதனால தான் அவன் வந்து கொஞ்சோண்டு இறங்கினுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஷேர்கள் கீழே விழுந்தாலும் தன்னைத்தானே கை ஊன்றி மேலே ஏறி நிற்கக்கூடிய ஸ்ட்ரென்த் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்க வேண்டியதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நல்ல ஷேர்களாக பார்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது ரொம்ப குறைவாக வரும். அப்படியே வந்தாலும் மறுபடியும் கை ஊனி மேலே எழுந்திரிச்சிருவாங்க. ஸோ இப்போ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த விஷயங்கள் நல்லா தெரியுது. எப்படி சப்போர்ட்டில் போய் எடுக்கணும், எப்படி பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு முன்னாடி நம்ம வெளியே ஓடி வந்துடணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லா டேட்டாவும் கிடைக்கிது. நம்மளுக்கு கிடைக்காத ஒரே விஷயம் என்னன்னா, திடீர்னு கம்பெனியில் வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட், திடீர்னு கம்பெனியில் வரக்கூடிய இன்டர்வியூஸ் தான். அது மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியாது. ஆமாங்க, நீங்கள் ஒரு பெரிய ப்ரோக்கரேஜ் அல்லது பெரிய ரிசர்ச் ரிப்போர்ட் அனலிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனிக்கு போனீங்கன்னா வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு உங்களை போர்ட் ரூமில் உட்கார வச்சு அதை ஏதாவது ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனலிஸ்ட் மீட்டிங்கில் இல்லை இன்வெஸ்டர் மீட்டிங்லாம் பங்கெடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு அடிஷ்னல் தகவல் உங்களுக்கு மீடியாவுக்கு வரக்கு முன்னாடியே தெரியும். பட் அது ஒன்று தான் நம்மளுக்கு வரலையே ஒழிஞ்சு மற்றபடி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸுக்கு எந்த இடத்துல போய் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் வாங்கணும் விற்கணும் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதனால் தொடர்ந்து கும்பா பாடாமல் ஏதாவது நல்ல நல்ல ஷேர்களை பார்த்து வாங்கி மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பாருங்கள். நண்பர்கள், இந்த டாடா டெக் அப்படின்ற ஐபிஓ வந்து நேற்று மொரட்டத்தனமாக ஏறினான். அப்படி ஏறினதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு புதுசாக ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கு. டாடா டெக் ஐபிஓவில் ஒரு நம்பிக்கை அப்படின்றது பிறந்திருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்கள்லாம் இந்த ட்ரிகர் பாயிண்ட் வச்சுக்கிட்டு மேலே ஏறி வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்கள், நான் இன்னொரு 2 ஷேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். போன ஸ்லைடில் ஒரு 3 ஷேர் பார்த்தோம். இன்னொரு 2 ஷேர் வந்து மேல் நோக்கி ஏறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அதில் இந்த கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பார்க் அப்படின்ற ஷேர் அவன் தொடர்ந்து ஏறுமுகமாக இங்கே பாருங்களேன், எப்படி ஒரு அல்வா குட்டி மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அருமையான ஒரு பேட்டர்ன், நல்ல ட்ரெண்டிங் கிளி ஏறி இறங்கி அமோகமாக இருந்திருக்கு. ஒரு வேளை இறங்கிருமான்னு தெரியல. சரி, நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல இந்த கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பார்க். நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, இந்த கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பார்க் 113 இருக்கான். இப்போதைக்கு தான் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு போகக்கூடிய பங்குலாம் ரொம்ப எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. ஒருவேளை இவனை 150 ரூபா கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, எதுக்கு வம்பு, இந்த ட்ரெண்டிங் கீழே ஆல்ரெடி 3வது உச்சத்தில் இருக்குது. இவனையே நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பங்கு வந்து டிடிகே பிரஸ்டீஜ். நம்ம வீட்டமாக சொல்லிட்டு போவாங்க 5 விசில் வந்தால் நிறுத்திடணும். அதுக்கு கம்மியாகவும் ஒரு விசில் விடக்கூடாது, எச்சாவும் ஒரு விசில் விடக்கூடாது. நம்மளும் பயந்துகிட்டே பார்த்துருப்போம். 10 நிமிஷம் ஆகி அதில் விசிலே வராது. அப்போ நம்மளுக்கு லேசாக பயம் வரும். அது மாதிரி தான் இந்த டிடிகே பிரஸ்டீஜ் ஷேர் ப்ரைஸ் வந்து நல்ல சப்போர்ட்லாம் எடுத்துட்டான். அவன் நல்லா விசில் அடிக்க வேண்டிய நாள் தான். இதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் ஆயிருக்கான். இப்போ கூட 2-3 வாரத்துக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் ஆயிருக்கான். ஆனாலும் விசில் அடிக்க மாட்டேங்கிறான். நம்ம பார்க்குற நேரம் இதுக்கப்புறம் இன்னொரு 4-5 மாதம் கழிச்சு இவனை பார்க்கும்பொழுது ஒரு 1000 ரூபாயில் பார்த்தோம்னா ஒரு சந்தோஷம் வரும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் என்றைக்குமே நம்ம போட்ட முதலுக்கு மோசம் வந்துடக்கூடாது. நம்ம அந்த காலத்தில் தமிழர்கள் பழமொழியில் என்ன தொழில் தொடங்க போகிறாங்கப்பா அப்படின்னா, டேய் போட்ட முதலுக்கு மோசம் வந்துடக்கூடாது, பார்த்து பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன, நீ 1 லட்ச ரூபாய் தூக்கிட்டு போகிற, நீ என்ன வேணாலும் குட்டிக்காரனடி, அந்த 1 லட்ச ரூபா அப்படியே இருக்கணும் அப்படின்றது அதனுடைய அர்த்தம். ஸோ அப்போ அந்த மோசம் அந்த முதலுக்கே மோசம் வரக்கூடாது. என்னென்னா, நம்ம போட்ட பணம் எங்கேயாவது கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வர மாதிரி இருந்ததுன்னா குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணி கூடிய வேலைகளை நம்ம பண்ணணும். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, இந்த கோ கலர்ஸ் அப்படின்ற ஷேரை வச்சு சொல்கிறேன். கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1200 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சானா தெரியல, 1000 ரூபாய் பக்கம் வந்துட்டான். அதுக்கப்புறம் இன்னைக்கு தெய்வத்தின் அருளால் 1195 ரூபா திரும்பி வந்தான். அப்போ என்ன பண்ணணும், முதலுக்கு மோசம் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு இந்த இடத்துல ஒரு 1000 ஷேரை வாங்கியிருந்தா இப்போ ஒரு 250-500 ஷேரை கழட்டி தான் விடணும். சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவி இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.